இன்னைக்கு 15 ஆண்டு மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் 15 ஆண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. என்ன இந்த திட்டத்தை கொண்டாந்து தஞ்சை மாவட்டத்துக்கு என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்த்தீங்களா? விவசாயிகளுடைய நிலங்களை பிடுங்கிறதுக்கும் அபகரிக்கிறதும் தானே உங்களுடைய சந்தர்ப்பமா இருந்தது. அதை காப்பாற்றியது அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுடைய விலை மதிக்க முடியாத நிலத்தை காப்பாற்றியது அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, நீண்ட நாளாக காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்ப்பு பெற்று தந்தது அதிமுக அரசு. இன்றைக்கு குடிமராமத்து திட்டம் இந்த தஞ்சை மாவட்டம், இந்த தஞ்சை மாவட்டத்தில் ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரப்பட்டு, அந்த தூர்வாரப்பட்ட வண்டல் மண்ணை விவசாயிகளுக்கு விலை இல்லாம கொடுத்தோம். ஒரு லோடு மண்ணு அள்ள முடியுமா? அதிமுக ஆட்சிக்கு வந்தா விவசாயிகள் தங்கு தடையில்லாம வண்டல் மண் ஏரியில் அள்ளலாம், மகிழ்ச்சியா விவசாயம் செய்யலாம். இன்னொன்னு சொல்றார் ஸ்டாலின், மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் திட்டத்தை கொடுக்கல, நிதியை கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் பண்றார், வஞ்சிக்கிறாங்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. காங்கிரஸ் இருக்கின்ற போது ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்தீங்க. பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கும் போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. ஐக்கிய குஜரால் அவர்களுக்கும் போது இருந்தீங்க. திரு தேவகடா அவர்களுக்கு போது இருந்தாங்க. இப்படி பல பிரைம் மினிஸ்டர், பல பிரதமர்கள் நாட்டை ஆளுத போது அந்த அமைச்சரவையில் இடம்பெற்ற கட்சி திமுக கட்சி. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 15 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்று தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தை கொண்டாந்தீங்க? எவ்வளவு நிதி கொண்டாந்தீங்க? அந்த ஆட்சி அதிகாரத்தில் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அதில் இடம்பெற வேண்டும், குடும்பம் வளம் பெற வேண்டும், அங்கே கொள்ளையடிக்க வேண்டும். சிந்திச்சு பாருங்க, தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை கொடுத்திருக்காங்களா? தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை பெற்று தந்தாங்களா? அதுவும் இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே பிறந்த ஒருவர் ப. சிதம்பரம் நிதி அமைச்சராக இருந்தார். அப்பொழுது கூட நிதியை தமிழ்நாட்டுக்கு பெற்று தராத வக்கில்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின், திரு கருணாநிதி குடும்பம். உண்மைதானே? தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நிதியமைச்சராக இருக்கும் போதே நிதி வாங்க முடியலையே. இப்ப போய் வேண்டுமென்ற திட்டமிட்டு அரசியல் கால் புரட்சியின் காரணமாக தேர்தல் நேரத்திலே திட்டமிட்டு பாரதிய ஜனதாவை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாங்கள் தெளிவா சொல்றோம், அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசிடம் என்னென்ன கோரிக்கை வைத்தமோ அத்தனை கோரிக்கையும் மத்திய அரசு நிறைவேற்றி தந்தது. பல இடங்களில் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம், துறைமுகம் விரிவாக்கம், விமான நிலையம், திருச்சி விமான நிலையம், தூத்துக்குடி விமான நிலையம் அமைச்சு கொடுத்தாங்க. ரயில் பாதை தேவையான அளவுக்கு கொடுத்தாங்க. இந்த அரசாங்கம் நிலம் எடுத்து கொடுக்கல, கிடப்புல கிடக்குது. புதிய ரயில்கள் கேட்டோம், கொடுத்தாங்க. மத்திய அரசாங்கம் அந்த அரசாங்கத்தின் மூலமாக நடைபெறுகின்ற பணிகள் எல்லாம் அதிமுக ஆட்சி கேட்கின்ற பொழுது கொடுத்தார். இப்பொழுது இணக்கமான சூழ்நிலை இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் வேண்டுமென்ற திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் செய்து கொண்டிருந்தா எப்படி தமிழ்நாட்டுக்கு திட்டம் கிடைக்கும், நிதி கிடைக்கும்? ஆளுகின்ற போதே திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும் போதே நிதி பெற முடியல. இப்போ பாரதிய ஜனதா திமுக வெவ்வேறு கொள்கை கொண்ட கட்சியா இருக்குது, இணக்கமான இல்ல. இன்றைக்கு தேர்தல் நடக்க இருக்கின்ற வரைதான் நாம பேசலாம். தேர்தல் நடக்கின்ற வரைதான் இன்றைக்கு கட்சிக்குள்ள வேறுபாடு இருக்கலாம். தேர்தல் முடிந்த பிறகு ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டியது ஆளுகின்ற கட்சியுடைய கடமை அல்லவா? எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தீங்க? 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தீங்க? அந்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற முடியும்? மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து அவளுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து அதை முறையாக அணுகி பெற்றிருக்கலாம். 5 ஆண்டு காலம் தமிழக மக்களை குட்டிச்சோறாக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பல்வேறு பலன்கள் இந்த ஆட்சியாளர்களை கிடைக்காம போனதுதான் இந்த ஆட்சியோட சாதனை. சிந்திச்சு பாருங்க, இந்த கொடி பறக்குதுல்ல, எதுல பறக்குதுங்க? காற்றுல தான் பறக்குது. கண்ணில் பார்க்க முடியுதா? காற்றில் கண்ணில் பார்க்க முடியாத
நம்ம கண்ணில் கூட பார்க்க முடியல. அதில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக. 2G ஸ்பெக்ட்ரம் அத 1,74,000 கோடி கொள்ளையடிச்சிருக்கிறீங்க. வழக்கு அப்படி என்ன நிலுவையில் இருக்குது, வழக்கு நிலுவையில் இருக்குது. அப்போ எதிர்கட்சி எல்லாம் இல்ல, காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் அப்பொழுதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறாங்க. அதில் ஒரு அமைச்சர் மீது வழக்கு போட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இன்னொரு அம்மா இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்குது, யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அம்மா என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்குது. அந்த அம்மா நாட்டு மக்கள் மறந்துட்டாங்க, என்னை பற்றி பேசினா தானே அது ஏதாவது பத்திரிகையில் வரும்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களும் இன்னொரு திகார் ஜெயிலில் இருந்தாங்களா இல்லையா? யாரு? மத்தியில காங்கிரஸ் ஆட்சி, திமுக அங்க அங்கம் வைக்குது. அப்பவே சிறையில் இருந்தவர்கள் தான் இவர்கள். இவர் நம்மை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்குதா? இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் நிறைந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். ஊழல் என்றால் திமுக, திமுக என்றால் ஊழல். ரெண்டையும் பிரிக்க முடியாது. பிரிக்க முடியுமா? இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது. எந்த மாநிலத்திலும் ஊழலுக்காக ஒரு அரசாங்கம் கலைக்கப்படல. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் அப்பொழுது மிகப்பெரிய ஊழல். அந்த ஊழல் விசாரிப்புக்கு சர்க்காரி கமிஷன் அமைக்கப்பட்டாங்க. அரிசி பேர ஊழல், சர்க்கரை பேர ஊழல், அதே போல வீராண ஊழல், பூச்சி மருந்து ஊழல், இப்படி பல ஊழல் புரிந்து சர்க்காரிய கமிஷன் விசாரிக்கப்பட்டது. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசாங்கம் ஒரு அறிக்கை தாக்கல் செஞ்சது. அதுல சர்க்கரை எல்லாம் எறும்பு சாப்பிட்டுட்டுது, எறும்பு தின்னுட்டுது, அந்த சாக்கு பைய கரையா அரிச்சிட்டு. எவ்வளவு விஞ்ஞான முறைப்படி அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க பாருங்க. இப்படி விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற அரசாங்கம் மீண்டும் தேவையா? அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இந்த மாவட்டத்தில் நல்லா உங்களுக்கு தெரியும், அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இயற்கை சீற்றத்தால் பேரிடர் இந்த விவசாயிகள் பாதிச்சாங்க. உடனுக்குடன் வந்தோம், நிவாரணம் கொடுத்தோமா இல்லையா? ஒரே ஆண்டில் 2 முறை விவசாயியுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, போன வருஷம் மழையால விவசாயிகள் நிலங்கள் பாதிக்கப்பட்டு நெற்பயிர்கள் அழுகி போச்சு. அதை நேரடியாக வந்து முதலமைச்சர் பார்க்கல. இப்போ வேணா ஓடோடி வரையில ஓட்டுக்கு. இப்போ மக்கள் தேவை, ஓட்டுக்காக மக்களை தேடுகின்ற கட்சி தலைவர் திரு ஸ்டாலின். அன்றைக்கு ஏன் வந்து மக்களை பார்க்கல? நான் நேரடியாக வந்தேன், மக்களை பார்த்தேன், விவசாயிகளை பார்த்தேன். அந்த பயிர்கள் தண்ணீரில் முழுகி இருந்தது. அதுக்குள்ள நானே இறங்கி பயிர்களை பிடித்து அந்த பயிரை பிடுங்கி அழுகி போயிருந்து பார்த்தேன். அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சேன், பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு தேவையான நிவாரணத்தை கொடுன்னு சொன்னேன். முழுமையாக கொடுக்கல. NTRF நிர்ணயிக்கப்பட்ட அந்த 17,500க்கு பதிலாக ஏற்கனவே இருக்கின்ற 13,500 STRF தான் கொடுத்தாங்க இந்த அரசாங்கம். அப்போ என்ன பண்ணார் முதலமைச்சர்? நான் வந்து அறிக்கை விட்டேனே, ட்ரேடில் நம்மளுக்கு ஹோட்டல் இருக்கிற ட்ரேடு, அதில் பைத்தை வச்சு உணர்ந்து காட்டுறாங்க. விவசாயி எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க பாரு. ஏங்க, திரைப்படம் பார்க்கறதுக்கு 3 மணி நேரம் செலவு பண்ணுறாரு. இன்றைக்கு தேர்தல் வந்தால் உங்களுடைய ஓட்டுக்காக ஊர் ஊராக வந்து டீ கடையில் போய் டீ குடிக்கிறாரு. ஏன்? விவசாயிகள் பாதிக்கின்ற பொழுது, மழையால் பாதிக்கப்படுகின்ற பொழுது, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, விவசாய பயிர் பாதிக்கின்ற பொழுது அதை பார்ப்பதற்கு இந்த முதலமைச்சருக்கு நேரம் இல்லை. ட்ரேடில் வச்சு அது என்ன பயிர்னு கூட தெரியாது. அந்த பயிர் நெற்பயிரா பாருங்கதான் காட்டுறாரு பாரு. இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? விவசாயிகளை எப்படி ஏமாற்றாரு பாருங்க. இதை பார்த்துட்டு தான் இந்த இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டாண்டா நாடு உருப்படியாகுமா? விவசாயம் செழிக்குமா? விவசாயிகள் வாழ முடியுமா? எங்க ட்ரேல வச்சு காட்டுறாரு, அதை பார்க்கிறாரு. இப்படிப்பட்டு விவசாயிகள் ரத்தத்தை வீரவியாக மண்ணிலே சிந்தி வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் உழைக்கின்ற விவசாயி தொழிலாளி
இன்றைக்கு நாட்டுக்கு உணவளிக்கன்னு சொன்னா சாதாரணம் இல்ல. இன்றைக்கு விவசாய தொழில் என்பது சாதாரண தொழில் அல்ல. அதற்கு நேரங்காலம் கிடையாது, வெயில் மழை கிடையாது. 24 மணி நேரம் பணி செய்தால்தான், நம்முடைய குழந்தையை போல நெற்பயிரை கவனித்தால்தான் விளைச்சல் கிடைக்கும். அப்படிப்பட்ட 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.